காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேக கலச நீராட்டு விழாவில் விமான பகுதிக்கு செல்ல அனுமதிக்கவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றஞ்சாட்டிய நிலையில் சிறிது நேரம் கழித்து அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்கிட நாம் கேட்கலாம். பத்மநாபன், வணக்கம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என, மேலும் அங்கு என்ன நிகழ்ந்தது, விவரங்களாக பதிவு செய்யுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை வந்தோரை வாழ வைக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் முருக பெருமானை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மூலவர் விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பகுதியில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தெலுங்கானா முன்னாள் கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்தனர். அதன் பின்பு வந்த ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகையை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மேலே இடமில்லை என கூறி தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்பு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அனுமதிக்கப்பட்டார். மேலும் புனித நீர் ஊற்றுவதற்கு முன்பு கொடியை கூட சட்டமன்ற உறுப்பினரிடம் தராமல் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளே கொடியை அசைத்தனர் என கூறப்படுகிறது. இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய செல்வ பெருந்தகை 2000 ஆண்டுகளாக தீண்டாமை பிரச்சனை இருந்து வருகிறது என்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த விழாவை நடத்தி வருகின்றனர் என்றும் அதிகாரிகளாக செயல்பட வேண்டும் என்றும் கடைசியாக நான் இரவினை கூட தரிசிக்காமல் செல்கிறேன் என வேதனையோடு தெரிவித்து சென்றார். தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.